மக்களே பாத்துங்க. ஊமை ஊரை கெடுக்கும் சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க ஊமை ஊரை இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம வாய் அடிச்சு இப்ப வந்து ஊமை மாட வேற உட்கார வச்சிருக்காங்க. இல்ல இல்ல அது உங்களுக்கு புரியாது, நான் சொன்னா புரியாது, என்னோட வெளியில உங்களுக்கு புரியாது. ஊமை ஊரை கெடுக்கும் கோட்டான் குடியை கெடுக்கும்ங்கிற மாதிரி இது ஊமையாட்ட தான் நடிக்கும். ஆனா ஊரை 7 ஊரை கெடுத்துரும். வாய் அப்படி ஒரு வாய். பேச வேண்டியது பேச சொல்லுவேன் நான். நீ வந்து தேவையில்லாத பேசணும், அப்புறம் அப்படித்தான் வாய் அடைப்பேன். அதனாலதான் நான் பேசுறது இல்ல. தேவையான இடத்துல தேவையானது பேசணும், அதிக பிரசிங் தானே பேசக்கூடாது. அப்படி இல்ல, நீ வந்து பேச சொல்லுவ, அப்ப ஃபர்ஸ்ட் பேசும் போது சிரிப்ப, அதுக்கப்புறம் அடுத்த டைம் அதையே பேசணும்னாலுமே என்னது இப்படி பேசுற அப்படிம்ப உன்னோட மைண்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் சிரிப்பனாமா அப்புறம் திட்டுவனாமா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வில்லின்னு சொல்றியா? அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்ற? ரெண்டும் கலந்து கலவதா. சொல்லு, கேமரா ஆஃப் பண்ற சொல்லு. கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேப்ப, இப்பயே சொல்லு. ஆஃப் பண்ணிட்டு கேட்டா தான் சொல்லுவேன். வில்லியான்னு சொல்லு. நீ வந்து அவ்வளவு நல்லவன், நான் வில்லி. ஃபர்ஸ்டே கமெண்ட்ல அப்படித்தான் சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து கெட்டவர். சக்தி அண்ணா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவராட்ட ஒரு உத்தமரை நான் பார்த்ததே இல்லை. உத்தமரை உலகத்திலேயே பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு தயவு செஞ்சு இவ்வளவு பெருமையா பேசுங்க. என்ன குறைச்சு பேசினாலும் நான் வந்து ஏத்துக்கிறேன். என்னை பெருமையால பேச வேணாங்களான்னு திட்டாம இருந்தீங்கன்னா போதும். நான் ஒரு நல்ல ஒரு ஜீவன், மனிதநேயம் உள்ள ஜீவன். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நேர்ல பார்த்தா நீங்க அது வந்து நேர்ல சரி கேக்கல. சப்ஸ்கிரைபரே நேர்ல நீங்க நிறைய பேர் என்னை பாத்துருப்பீங்க. ஒரு நாள் பாத்துருப்பீங்க, அன்னைக்கு நடிச்சு விடலாம். நடிக்கிறதுன்ட்டு இல்ல, பரவாயில்லைங்க, நீங்க வீடியோல பேசுற மாதிரி தான் நேர்லயும் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு இது வந்து இருக்குதுல்ல, நான் வீடியோலயும் அப்படிதான் நேர்லயும் அப்படிதான். அது 2 நாள் வீட்டுல 3 நாள் ஒரு வாரம் இருந்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை விட தெரியும். அடிக்கிறதுக்கு நீ கைய ஆசையை தொட்டு கிள்னியோ மூஞ்சி மறைக்குது. உங்க அட்ட கை வச்சு இப்படி 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 இப்படின்னு மறைக்காத. சொல்லு என்ன பேசு. இப்ப பேச என்னை பத்தி ஒரு பெருமையா 4 வார்த்தை சொல்லு, நான் முடிக்கிற வீடியோ. இனிமேல் வந்து எங்க அம்மா வந்து வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால சக்தி அவர்கள் முன்னாடி வச்சு 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 இனிமேல் வீடியோ நான் போடுவேன். எங்க அம்மா மாதிரி சக்தி வச்சு வீடியோ போடுவேன். அதுக்கு இது ஃபர்ஸ்ட் தொடக்க வீடியோ பாத்துக்குங்க. அவளை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. பாசத்திலையும் கோபத்திலையும் எல்லாம் ஒரே மாதிரியே காட்டுவா. அப்புறமேட்டு அடிச்சாலும் ஒரே மாதிரி அடிப்பா. எல்லாமே கலந்த கலவைதான் என் பொண்டாட்டி. நான் புகழ்ந்துதான் சொல்ல சொன்னேன். என்ன பண்ணி இது புகழ்ந்தான் பேசுறேன். இதுக்கு மேல எப்படி புகழாது? சரி அப்பீர்வ நீ என்னன்னு வந்து அதை சரி நீ என்னன்னு அதை சொல்லு. கோபம் நான் இங்க எதுமே பண்ண முடியாது. நீ வந்து கோபம் தான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வந்து திட்டுவேன், அடிப்பேன். நீ என்ன பண்ணுவ அதையும் மட்டும் சொல்லு. நான் கோபம் வந்து விட்டுட்டு வெளியே வருவேங்க. திட்டவே மாட்டேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் பேசுவேன். அதான் சொல்லு. அதிகமா பேச மாட்டேன். ஐயோ ஐயோ போய் சண்டை போற நடிப்பு 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 நடிப்பு. என்னடா போடா டேய் அப்படிம்பா. நடிக்காத. கோபம் வந்தா வாயில என்ன வருதுன்னே தெரியாத மாதிரி பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவ பேசுறது வந்து எப்படி பேசினா பரவாயில்ல, இவ மண்டைக்குள்ள போய் குத்துவா அப்படியே, வெறி ஆக்குவா அப்படியே. குத்துறாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன் நான், உன்னை நல்ல முறையே சொல்லணும். என்ன பண்ணிட்டு இது நல்லதான், இது உண்மைதான் சொல்றேன். அப்படியே மண்டைக்குள்ள போய் மேலே தலைக்குள்ள ஏறி நின்னுக்குவேன், உட்காந்துக்குவேன். சரி அப்புறம் சரி நீ நல்ல பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் மூச்சு வைக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு எதுக்கு நல்ல வேணும் வேணும்? நான் தான் குத்துவேன், மண்டையில போய் குத்துவேன். பாத்தீங்களா? இப்பயே பாத்துட்டீங்களா? கண்ணுக்கு நேர்ல பாத்தீங்களா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் நிதர்சனமான உண்மை என்னன்னா, அடுத்தவங்க முன்னாடி நடிக்கிறது. பாப்பா போதும் பாப்பா, எனக்கு கடுப்பாகுது. அப்புறம் எதுக்கு இன்ன வரைக்கும் இப்படி பேசுனேன்? இது கண்ணு எரியுது. பாத்துங்க, என்னை கழுவி கழுவி ஊத்தணுங்கிறதுக்காக வந்து இப்படி பேசிட்டுறாங்க. கருத்தை வந்து நீங்க சொல்லுங்க. கேவலப்படுத்தி ஒருத்தர் மனதை நாங்க வந்து திட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கேவலமான குற்றச்சாட்டு எங்க மேல வச்சிருக்காங்க. உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எங்க அம்மா மாதிரி இனிமே வீடியோ தொடர்ந்து வரும். சக்தி அவர்களை வச்சுதான் அடுத்த வீடியோ வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் மூஞ்சுக்கோசரம் பாக்குறதுனால இவளோட மனசுக்கோசரம் இவ பேசுற பேச்சுக்கோசரம் பாருங்க.